இப்போ சொன்னதான் இந்த 6 பாயிண்ட் கரெக்டாக டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 6 பாயிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சர்வ நிச்சயமாக உங்களாலையும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் வித்தின் ஒரே வருஷத்தில். வணக்கம், நான் உங்கள் பிருத்திவிராஜ். இன்னைக்கு ஒரே வருஷத்தில் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஒரு வருஷத்தில் பெரிய லெவலில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா? சேஞ்ச் யுவர் லைஃப் இன் 1 இயர். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கரெக்டாக ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வ நிச்சயமாக பெரிய லெவலில் உங்களால் வர முடியும் சரிங்களா? அப்போது இந்த ஒரு வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணி பார்க்காம ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன சொல்கிறனோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க வித்தின் இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வ நிச்சயமாக உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா? ஓகே, இன்றைக்கி என்னென்ன எப்படிலாம் இருக்கணும், ஒரு என்டர்பிரனராக மாறணும், ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை பெரிய லெவலில் மாற்றணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இன்றைக்கி என்னன்னா, ரிமூவ் நெகட்டிவ் பீப்புள். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அவங்கள்ட்ட இருந்து தயவு செஞ்சு விலகிடுங்க. அதான் சொல்லுவாங்களா, இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டேஜில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கு மட்டம் தள்ளுறதுன்னு சொல்லி 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு யாரோ ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. எஸ், அது நீங்களாக இருங்க. அப்போது நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவாக யார் பேசினாலும் தள்ளி வச்சுருங்க. இன்க்ளூட் அம்மா அப்பாவாக இருந்தாலுமே ஒதுக்கி வச்சுருங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க சரிங்களா? நெகட்டிவ் பீப்புள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுக்கான விஷயம் பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் அந்த விஷயத்தில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களுக்கான அந்த ஒரு தாட்ஸு அதிகம் லெவலில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, நம்மளால் முடியும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் தான் உங்களை பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸ்டே கமிட்டட் இன் யுவர் கோல்ஸ். இந்த பாயிண்ட் இது என்ன, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களோட கோல்ஸில் கமிட்டடாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் கனவுகள் சொல்லி நமக்கு இருக்கும்ல. இப்போ இப்போ வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இன்றைக்கி ரிங்கு வாங்குறது, கோல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்களா, நம்ம லைஃப் டைமில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல. எஸ், அந்த ஒரு லிஸ்ட்டு வித்தின் இந்த ஒரு வருஷம், அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு அதை எப்படி வாங்குறது, என்ன பண்ணுனா அதை இந்த விஷயத்த வாங்க முடியும், யாருக்கெல்லாம் பேசணும், என்ன பண்ணணும், எப்படி அந்த விஷயத்த வாங்கணும், ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பிளான் வேணும், அதுக்கு ஒரு தெளிவு வேணும். உங்களோட கோலை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நம்மளோட கனவுகளை நோக்கி மட்டும் ஒரு வருஷம் ஓடணும்னு நான் சொன்னல, அந்த விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட போய், அப்பா இன்றைக்கி இந்த சர்க்கிளில் நான் பெரிய லெவலில், இந்த ஒரு சொசைட்டியில் நான் பெரிய லெவலில் வரணும்ப்பா, பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா வந்து அந்த பையனை ஒரு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு கோழி கூண்டு இருந்துச்சு, அந்த கூண்டை திறந்துட்டு இதில் ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி விட்டாங்க. போகும்போது அந்த பையன் இந்த கோழியை ட்ரை பண்ணுறான், அந்த கோழியை ட்ரை பண்ணுறான், நிறைய கோழியை ட்ரை பண்ணி ஒரு கோழியுமே பிடிக்கலை. அப்போது இந்த அப்பா கிட்ட வந்து கேட்குறான், ஒரு கோழியுமே மாட்டலப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ஒன்று சொல்கிறாரு, என்னன்னா அங்கே சிவப்பு கலர் ரெக்கை இருக்குல்ல, அந்த கோழியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நேராக அதுலேயுமே அந்த கோழிக்குமே முயற்சி பண்ணி அந்த கோழி பிடிச்சிட்டு வந்துட்டான். எஸ், இப்போ அவங்க அப்பாட்ட வந்து உட்காரும் பொழுது அவங்க அப்பா சொன்னாங்க, பாத்தியா நீ உன்னோட கோல்ஸ், அதாவது உன்னோட மைண்ட் செட்டு, அதாவது எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாதனால உன்னால் ஒரு கோழியுமே பிடிக்க முடியல. அப்போது உனக்கான கோல் நீ வாங்கணும்னு நினைக்கிற பத்தியா, நீ அடையணும்னு நினைக்கிற பத்தியா, அந்த விஷயத்தை நோக்கி மட்டும் நீ ட்ராவல் பண்ணு. அப்போ சர்வ நிச்சயமாக அது உனக்கானது தான், உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதான் எக்ஸாம்பிளுக்கு அந்த சிவப்பு கோழியை பிடிச்சிட்டோன்னு சொல்லும்போது கரெக்டாக போய் பிடிச்சிங்களே, அந்த மாதிரி ஒரு தெளிவு வேணும். இதுதான் நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும் சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தேர்ட் பாயிண்ட், லேர்ன் ஃபார் ஆல் த மிஸ்டேக். இன்றைக்கி எல்லா தப்பு, இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய தப்பு, இந்த மாதிரி சின்ன இன்றைக்கி தவறு இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. இன்றைக்கி தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு தான் தப்பே பண்ணுறோம். நீங்கள் தப்பு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க. அந்த தப்பை எப்படி சரியாக பண்ணுறது அப்படின்ற விஷயம், இன்றைக்கி தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எதை ஃபஸ்ட்டு தப்பாக பண்ணுறோம், ஏன் நமக்கு ரிசல்ட் வரல, எதனால் நமக்கு இன்கம் அதிகமாக வரல, என்ன அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நமக்கு அங்கே ஏதோ ஒரு ட்ராபேக் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நமக்கான மிஸ்டேக்ஸை நம்ம கிளியர் பண்ணி நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணிக்கணும். செல்ஃப் அனலைஸ், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? கீப் பில்டிங்
ரிலேட்டிவ் ஸ்கில்ஸ். அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஏதோ கடையோ ஏதோ பிஸ்னஸோ ஏதோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கீமோ ஏதோ ஒன்று எடுத்துருக்கீங்க. அதை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், கற்றுக்கணும். இந்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்ட பேசுகிறாங்க, எந்த மாதிரி சர்க்கிளில் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எப்படிலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி சர்க்கிளில் இருந்து அவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இந்த பிஸ்னஸ்லாம் இப்படி தான் நாட்டுக்கு, இந்த மாதிரி நம்ம இந்த பிஸ்னஸை புரிகிற மாதிரி நமக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு A to Z உங்கள் லைஃபே அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்சிடும். நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும், இந்த சொசைட்டியில் ஒரு பணக்காரனாக மாறணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி கொடுத்துரும். சரிங்களா? நெக்ஸ்ட் 4வது பாயிண்ட், அதாவது 5வது பாயிண்ட் என்ன ஒரு விஷயம்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்களே, இதுதான் கான்செப்ட். என்னன்னா இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, டக்கின் பண்ணி ஷூ போட்டு, பெல்ட் போட்டு, இந்த மாதிரி டேக் போட்டு, இந்த மாதிரி அது பார்க்கும்போதே அந்த விஷயம் தெரியும்ல. எஸ், அந்த விஷயம் மாறி நீங்கள் இன்றைக்கி நடிக்க கூட கற்றுக்கோங்களேன். இன்றைக்கி பணக்காரங்க மாதிரி நடிக்க கற்றுக்கோங்க, ஒரு நாள் அது உண்மையாக மாறும். இன்றைக்கி உங்களுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ட்ரெஸ் கோடில் மட்டும் இல்லைங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணலாம், நிறைய புக்கை வாங்கி படிங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றின புக்ஸ் வாங்கி நிறைய படிங்க. நிறைய நாலேஜ் இது மூலயமா நம்ம வளர்த்துக்க முடியும். இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேனே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இப்போ நீங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்குறவங்க கண்ணோட்டம் வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக போயிட்டீங்க, ஒரு டக்கின் பண்ணி ஷூ போட்டு நீட்டாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மரியாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது நம்ம அந்த விஷயத்துக்கு, அதாவது செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நம்ம கிளியராக இருந்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பி ஹம்பிள். இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு காமான ஒரு விஷயம். என்னன்னா இன்னைக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே காமாக இருக்கணும். போய் முன்ன முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போய் நிற்காம என்ன நடந்தாலும். இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் என்டர்பிரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அவங்க சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அங்கே பேசி என்ன பண்ணுறது, நம்ம எங்கே பேசுவோமோ அங்கே பேசுறது கிடையாது, எங்கே பேசக்கூடாதோ அங்கே போய் பேசிகிட்டு இருப்போம். அந்த விஷயத்த மாற்றிக்கோங்க. அப்போது எந்த இடத்துக்கு போனாலுமே பி ஹம்பிளாக, சைலண்ட்டாக, அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் அங்கே இருக்காங்க, எந்த மாதிரிலாம் சர்க்கிளில் அங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். எஸ், இந்த மாதிரி இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 1 வருஷம் பெரிய லெவலில் உங்களால் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் சொன்னல இந்த 6 பாயிண்ட்டு, இந்த 6 பாயிண்ட்டை கரெக்டாக வித்தின் 1 வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல, அன்னையிலேருந்து Day 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 வருஷம், வித்தின் 1 வருஷம் இன்றைக்கி உங்களோட லைஃப் ஸ்டைலே மாற்றுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போ கரெக்டான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கீம் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் கீழே நம்பருமே கொடுக்குறேன், அதுக்குமே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எல்லா வெரிஃபிகேஷனும் நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ நம்ம சரியாக பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸ், அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலை பெரிய லெவலில் மாற்றணும் அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்தால் தாங்க ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தால் அமைதியாக தான் இருக்கும். இன்றைக்கி பொலிட்டிக்கல் மேன் ஒருத்தர் சொன்னாதான், இன்றைக்கி நீ போகிற பாதையில் உனக்கு நிறைய கஷ்டங்கள் தடங்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, கண்டினியூஸாக போயிட்டே இரு. நீ போகிற பாதையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா அது உனக்கான பாதையில் திரும்பி வந்துடு அப்படின்ற வார்த்தைகள். போங்க, ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள். ஏன்னா நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்பாக பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம சரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் ஆக்சஸ் இந்தியான்ற அருமையான ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே போய் சொல்ல முடியும், ஏன்னா சூப்பரான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இடத்துல ப்ராடக்ட்டை பற்றிலாம் நான் குறை சொல்லலை, ஆனால் மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்க முடியும், எதை ஈஸியாக ரொம்ப தெளிவாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நம்ம தெளிவாகிக்கணும், நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ சொன்னதான் இந்த 6 பாயிண்ட்டு கரெக்டாக Day 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 6 பாயிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சர்வ நிச்சயமாக உங்களாலையும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் வித்தின் 1 வருஷத்தில்.
ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எந்த மாதிரினா நீங்களும் சம்பாதிச்சாலும் உங்களை நம்பி வரவங்களையும் சம்பாதிக்க வச்சுருவீங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். முயற்சி பண்ணணும். முயற்சிகள் தான் வெற்றியின் முதல் படினே சொல்லுவாங்க. தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம உட்காந்துடக்கூடாது. தோல்விகள் தான் பல அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். தோல்விகள் வந்துருச்சுன்னு உட்காந்துட்டோம்னா அடுத்து முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டே நம்மகிட்ட இருக்காது. தோக்குறதுலாம் தப்பே இல்லை பாஸ், இறங்கி பண்ணுங்க. 1000 தடவை தோக்குறியா, 1001வது தடவை உனக்கான வெற்றி இருக்கும். நீ அந்த இடத்துல கை விட்டுட்ட அப்படின்னா உனக்கான வெற்றி நீயே மிஸ் பண்ணிக்கிற. 1000 தடவை முயற்சி பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சுல. அப்போது தெளிவான ஒரு மைண்ட் செட் எடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். முதல்ல மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுங்க. மைண்ட் செட் பண்ணுங்க, நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவலை கொண்டு வாங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்ட முடிவுக்கு உங்களை நகர்த்திட்டு போவோம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே ஏழைகளாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஏழையாக பிறப்பது தவறல்ல, ஏழையாகவே இறப்பது தான் தவறு. அதனால் சரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பெரிய லெவலில் நீங்களும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் யூ ஆல் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். சைன் பை பிருத்திவிராஜ். தேங்க்யூ ஆல்.